சிந்திக்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உதவும் கரங்களின் முன்மாதிரி அன்னை மரியா. அன்னை மரியாவுக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு. காரணம், உலகத்தை மீட்க இறைவன் முதலில் மரியாளின் உதவியை நாடினார். மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மறுமொழி பேசாமல் உதவிகரம் நீட்டுகின்றார். ஒரு மரத்தின் கனியில் இருந்து விளைந்த பாவம் என்றும் சிறுமை, மரியாள் என்றும் மரத்தில் குடித்த இயேசு என்னும் கனியால் மீட்பு என்ற பெருமையை பெற்று தந்தது. ஆகவே சிறுமை தொலைந்தது, பெருமை விளைந்தது. அன்னையின் உதவியை சொல்லிக்கொண்டே போகலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 32 சிமியோன் இவ்வாறு கூறுவார்: இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. அன்னை மரியாளுக்கு முன்பே தெரியும், தன் மகனை கல்வாரி வரைக்கும் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. முன்பே தெரிந்தும் மகனை வளர்ப்பதில் சிறிதும் அயரவில்லை. அஞ்சாமல் தெய்வ பக்தியினால் பிறந்த தன் மகனை ஏரோதிடமிருந்து காப்பாற்றி உதவி செய்கின்றார். 3ஆம் நாள் ஆலயத்தில் தேடி கண்டுபிடித்து மகனை கூட்டி வருகின்றார். கபால மலைக்கு தைரியத்தோடு நடந்து செல்கின்றார். அங்கே என் முகத்தை பார், உனக்கு தைரியம் கிட்டும் என்று சொல்லாமல் சொல்கின்றார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது சொல்ல முடியாத துயரத்தோடு நின்ற அன்னையை இயேசு இதோ உன் தாய் என்று சீடரை பார்த்து மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் தாயை விட்டு செல்கின்ற தெய்வ மகனின் வார்த்தைகள் இன்றும் மெய்ப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், உலகிலேயே அன்னைக்குத்தான் நிறைய ஆலயங்கள் இருப்பதாக சொல்கின்றார்கள். அன்னையின் ஆலயத்தில் கூடியிருக்கின்ற கூட்டங்கள் தான் இவற்றுக்கெல்லாம் சாட்சி. நாம் அன்னைக்கு பரிந்து பேசும் அன்னையாக இருப்பதால் நாம் மனம் மகிழ்கின்றோம். ஆகவே நாமும் அன்னையின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஏழை எளியோருக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். ஜபத்துக்கெல்லாம் மேலான ஜபம் திருப்பலி. தெய்வீக திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் தந்தை பிரபு ராஜ்குமார் அவர்களையும் அவரோடு இணைந்திருக்கும் குருக்களையும் திருச்சிலுவை கன்னியர்கள் மற்றும் நம் பங்கு மக்கள் அனைவரையும் லூர்து மாதா அன்பியம் பிரான்சிஸ்கன் இயக்கம் அமலாவசன குருக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய கல்வாரி பலியிலே ஸ்டீபன் குடும்பம் நன்றி பலியாகவும், கிறிஸ் ஜோஸ்னா பிறந்த நாள் நன்றி பலியாகவும், அருளானந்தம் ஆண்மையை பாட்டிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய 8ஆம் நாள் நவநாளை தலைமையேற்று சிறப்பிப்பதற்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து நமக்காக ஜெபிப்பதற்காக வந்திருப்பவர் அருள் தந்தை பிரபு ராஜ்குமார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து இவரையும் இறக்குமதி செய்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆன்மீகம் மக்களுக்கு சரியாக பற்றவில்லை. வேறு தேசத்திலிருந்து நாம் குருக்களை கொண்டு வந்தால் அப்படியாவது மக்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், ஆன்மீகத்திலே வளருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே பிரான்ஸ் தேசத்திலிருந்து இவரை இறக்குமதி செய்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சிந்தனையானது உதவிக்கரங்களின் முன்மாதிரி அன்னை மரியா. உதவிக்கரன் முன்மாதிரி அன்னை மரியா என்ற உடனே நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்ன? கானாவு திருமணத்திலே யாரும் கேட்பதற்கு முன்னதாகவே அன்னை மரியா ஓடோடி வந்து அவர்களுடைய குறைகளை நீக்கக்கூடிய ஒரு அன்னையாக திகழ்கின்றார். அதற்கு அடுத்ததாக எலிசபெத்தினுடைய இல்லத்திற்கு சென்று அவரோடு 6 மாதம் தங்கி அவருக்கு பணிவிடை புரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த அன்னை மரியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவினா
அந்த வார்த்தையிலே அது அடங்கி இருக்கு. உள்ளுணர்ந்து, தன்னலமின்றி, விரைந்து. அப்படி என்றால் நாம் உள்ளுணர்ந்தவர்களாய் தன்னலம் நின்றி விரைந்து கொடுக்க வேண்டும். அதற்காக இப்போ ரோட் அடிப்பட்டு இருக்கான், அவனுக்கு உடனே செய்யணும், மருத்துவமனை சேர்க்கணும், 10 வருஷம் கழிச்சு நம்ம உதவி செய்வோம், அதுக்காக மண்டையை போட்டுருவோம். அப்ப இந்த உதவி என்பது விரைந்து செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அத்தகைய குணநலன்களை நாம் ஒவ்வொரு கொண்டு இருக்க வேண்டி, இறைமகன் இயேசு நமக்கு தர வேண்டி, அன்னையுடைய பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள வேண்டி இந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இயலாமை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லா வல்லையரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தாமே ஜெயிச்சுக்கொள்கிறேன். இறுதியில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் மானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளிடையே நம் இறைவனாக ஆக்க வேண்டும் எனக்காக எதிர்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்லையரையும் இறந்து வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Thank you.
இறைவா, அன்னையின் பரிந்துரையிலும் அன்னையுடைய உதவும் கரங்களிலும் எங்கே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்முடைய வாழ்வுடன் வார்த்தையை உம்முடைய திருமகனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள ஒன்றாக வந்துள்ளோம். தூய மறை நிகழ்வுகளை நன்முறையில் நிறைவேற்றி நாங்களும் உதவும் கரங்களாக மாறும் எங்களுக்கு அருள்தாரும். உம்மோடு துணியாமையும் ஒன்றித்து இறைமகனாலையும் என்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்து வழியாக முதல் வாசகம். முதல் வாசகம். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 9 இறைவாக்கியங்கள் 14 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் அது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்கு உரிமையாக கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவான் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 56 வரை கேட்போம். மரியா புறப்பட்டு யூதேயா மலையில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கேயாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தின் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் உதவும் கரங்களின் முன்மாதிரி அன்னை மரியாள். இந்த தலைப்புல தான் தியானிக்க இருக்கின்றோம். உங்களை இதையும் ஒரு சின்ன பிரச்சனை போயிடுச்சு. பாவரும் சொல்லிட்டாரு. பிரான்ஸ்லேருந்து இறக்குமதி பண்ணி நான் என்ன சொல்ல யோசிக்கிறேன். ஒரு பேர் அந்தோனிசாமி. ரொம்ப பெரிய பணக்காரலாம் இல்லை. அமலாசிர மூலையில் அமலாசிரத்தை போனீங்கன்னா மாமலாசிர மூலையில் ஒரு கடை, ஒரு டீ கடை வச்சுருக்காரு. எல்லா மக்களுக்கும் அதான் எல்லாம் டீயெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பக்தி ஆனவர், கோயிலுக்கெல்லாம் போவார். வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சத்தை ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது. நோட்டு புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கிறது. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்தோனிசாமி கடையில் டீ ஆக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வானதூதர் உன்னை இறங்குறாங்க. அப்படியே வானதூதர் அப்படியே இறங்குறாங்க. அந்த வானதூதர் கையில் ஒரு பெட்டி இருக்கு. ஒரு வெள்ளியிலான ஒரு பெட்டி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பெட்டி. அவங்க இறங்கணுன்னே எல்லாம் பயந்துடுறாங்க. எல்லாம் பயந்துன்னு வானதூதர் சொன்னவங்க பயப்படாதீங்க, கடவுள் தான் என்னை அனுப்பியிருக்காரு, பார்த்துட்டு போக சொன்னார். எனக்கு கடவுள் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த பெட்டி. என்ன பொறுப்பு அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வர சொல்லியிருக்காரு. இப்போ அந்தோனிசாமியோ அப்படியா, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே போதிக்கிற சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இங்கே பக்கத்தின் ஃபாதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் போய் எல்லாமே லிஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கையில் முன்னாடி டீ கொடுத்தாரு. ஒரு டீ கொடுக்குறாங்க. டீயை குடிச்சிட்டு வானத்துக்கு சரி நான் போய் லிஸ்ட் எடுத்து வரேன்னு போகிறாங்க. அப்போ அந்தோனிசாமி சொல்கிறார், அங்கே அமாவாசத்தில் அமலனை திருவிழா நடக்குது. அங்கே நவநாள் பிரசங்கம்லாம் போயிட்டு இருக்கும். நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. அதனால் அங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேயும் மறுநாள் போய் லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடாரு. இதே வானத்தில் பார்த்தா கோயிலில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. கேட்குறாங்க, யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்வீங்க
அவங்க எல்லாம் கை தூக்குங்க. யாராவது கடவுள் அன்பு செய்கிறாங்க? உயரத்தில் இருக்க 4 பேர் மட்டும்தானா? நீங்களாம் கடவுள் அன்பு செய்றீங்களா? பாதம் யாராவது கை தூக்கிருக்காங்களா? இல்லை இல்லையா? இல்லையா? தூக்கிட்டாரு சரண்டர் ஆயிடுறாரு. அப்போ நீங்களாம் கடவுள் அன்பு செய்றீங்க. எல்லாரும் கடவுளால் அன்பு செய்றீங்களா? அப்போ எல்லா பேரையும் வானத்தில் எழுதிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அப்படியே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அங்கே போயிட்டு அப்போ அமர்சாமி லிஸ்டெல்லாம் எல்லாத்தையும் நான் எடுத்து வந்துட்டேன், பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். இப்போ அமரிசாமி டயர்டாக இருக்கு, டீ குடிக்கிறீங்களா? சரி ஓகே டீ போட்டு அவங்க டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அமரிசாமிக்கு ஒரு தயக்கம். ஆனால் என்ன இருந்தாலும் லிஸ்ட்டு நம்ம பேர் இருக்காது, அதை பார்க்கணுமா இல்லையா? நான் சொன்னேன் இருக்கும் இல்லாமல் போகணும். அவருக்கும் ஒரு ஆசை, லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா இல்லையா? அப்படியே பொறுமையாக போயிட்டு பக்கத்தில் போய் வானத்தில் பக்கத்தில் போய் வானத்தில் அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ வானத்தில் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து சொல்கிறேன் வந்துட்டு அவங்க பெட்டியை திறந்து லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே வாசிக்கிட்டே வராங்க. அந்தனிசாமி எதிர்றாங்க. அந்தனிசாமி பேரே இல்லை. அந்தனிசாமி மன்னிச்சுக்கப்பா உன் பேர் இல்லை. பரவாயில்ல வானதுரை நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வானதுரை போயிடுறாங்க. அந்தனிசாமி கொஞ்சம் கஷ்டம், என்னடா நம்மளும் கோயிலுக்கு தான் போகிறோம், விசுவாசமாக இருக்குது, எவ்வளவோ நம்ம வாசகத்தில் கேட்ட மாதிரி நற்செய்தி அறிவிக்காவிகள் ஐயோ கேட்டு. ஆனால் அவரை எவ்வளோ நற்செய்தி அறிவிக்க முடியுமோ, எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் பேர் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம வாழ்றத அப்படியே வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. அப்படியே கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அதே வானத்தில் மறுபடியும் வராங்க. மறுபடியும் வராங்க. எதுக்கு வராங்க? அவங்க வந்து இறங்க மாட்டோம். அவன் கையில் வந்து இப்போ இன்னொரு பெட்டி இருக்கு. முன்னாடி என்ன பெட்டி வந்தது? யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிற பெட்டி. இப்போ இன்னொரு பெட்டி எடுத்து வராங்க. அது என்னவா இருக்கும்? யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறாங்க அந்த பெட்டியில். இப்போ வச்சிருக்க பெட்டி வந்து தங்கத்தாலான பெட்டி. அப்போ வந்து இறங்கணும்னே அவர் கேட்குறாரு, என்ன வானத்துதரே ஏதாச்சும் பேர் விட்டு போச்சா? அதுக்கு ஒரு ஆசை, மறுபடியும் நம்ம பேர் வராதாங்க. அவங்க இல்லை இல்லை கடவுள் எனக்கு இன்னொரு பணியை கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் வந்திருக்கேன், ஆனால் அந்த தங்கத்தாலான பெட்டி இருக்கு. அப்படியா? நல்ல லிஸ்ட் ஒன்று எடுத்து போயிட்டீங்களே, அப்புறம் என்ன ஆகணும்? இல்லை இல்லை இந்த முறை நான் எடுக்க வந்திருக்கிறது வந்து கடவுள் யாரார அன்பு செய்கிறாரோ, கடவுள் யாரார அன்பு செய்கிறாரோ அவங்களோட லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். முன்னாடி லிஸ்ட் என்னது? கடவுள் யாராவது அன்பு செய்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு. ஆனால் கடவுள் யார் யாரை அன்பு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட். அவர் பார்த்தா போன லிஸ்ட்டுக்கே ஒன்றும் ஆகலை, எந்த லிஸ்ட்டுக்கு நம்ம பேர் எங்கே இருக்க போகுது? உனக்கு சொன்னே நீங்கள் போய் எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் போய் சிட்டியெல்லாம் பேரெல்லாம் எடுத்து வந்து டீ கடைக்கு வராங்க. டீ கடைக்கு வந்து பார்த்தோன்னே எப்பா ஒரு டீ போட்டு தெரியாப்பா, டீ போட்டு கொடுக்குறாங்க, நல்லா டீ நான் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகலாங்க. அப்போ அம்மன் சாப்பிட்டு கேட்குறாங்க, அம்மன் சாமி உன் பேர் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ஐயோ இந்த விளையாட்டு நான் வரவே இல்லை, நீங்கள் போங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டே நம்ம பேர் இல்லை, இந்த லிஸ்ட்டில் நம்ம எங்கே வரப்போகுது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடாரு. எல்லா மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பெட்டியை திறந்து லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. முதல் பேர் யாரு? அந்தோணி சாமி பேர். முதல் பேர் யாரு? அந்தோணி சாமி பேர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம வந்து கடவுள் அன்பு செய்கிற மாதிரி வாழ்கிறோமா, அல்லது கடவுள் நம்மை அன்பு செய்கிற மாதிரி வாழ்கிறோமா? அன்னை மரியாள் எதற்கு எடுத்துக்காட்டாக வராங்க அப்படின்னா, கடவுள் அவரை அன்பு செய்கிற மாதிரி வாழ்றாங்க. எல்லா விதத்திலும் உதவும் கரங்களில் முன்மாதிரி அன்னை மரியாள். அப்ப என்ன மாதிரி உதவுறாங்க? 3 நிலையில வந்து நம்ம பார்க்கலாம். அன்னை மரியாள் என்ன மாதிரி உதவுறாங்க, கடவுள் அவரை எவ்வாறு அன்பு செய்கிறார். சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது காணாவூர் திருமணத்தில் நம்ம பார்க்குறோம். காணாவூர் திருமணத்தில் பார்க்கும்போது யாராச்சும் போய் அவங்கள்ட்ட சொன்னாங்களா, ஐயோ ரசம் தீர்ந்து போச்சுப்பா, நம்ம ஊர்லலாம் அளவு தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது தண்ணியை ஊற்றி கலந்து ஏதாவது கொடுத்து முடிச்சிருக்கா அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனால் முக்கியமானது யூதர்களுடைய திருவிழாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சாரம் தீர்ந்து போச்சு. இப்போ பிரசனுக்கு ஆளுன்னு பிரான்ஸ்லேருந்து சரக்கு இறக்குற மாதிரி அந்த சரக்கு இல்லை. அப்போ ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் பாருங்களேன், அந்த இடத்துல வந்து யாரும் போய் அன்னை மரியாதை கேட்கல. ஆனால் அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டார். அவங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து உணர்ந்து கொள்கிறார். அப்போ உணர்ந்து உடனே அப்படியே நின்றுட்டாங்களா? இல்லை, போகிறாங்க, போய் பேசுகிறாங்க. கரெக்டாக தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா ரசம் தீர்ந்து போச்சு, எதையாச்சும் பண்ணணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை, அதனால என்ன செய்ய முடியல. அப்போ என் நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நான் யோசேப்பினுடைய அன்னை மரியாளினுடைய பிள்ளையாக தான் இருக்கிறேன், இன்னும் கடவுளின் மகனாக நான் இன்னும் என்னை காண்பிக்கல. அப்படி காண்பிக்கணும் அப்படின்னா வந்து என்ன செய்யணும்?
புதுமைகளை செய்யணும். ஆனால் மிகப்பெரிய காரியங்களை நம்ம காமிக்கணும். அப்போ அதை பற்றின கவலைப்படல. நீ பேசுறத நீ பேசு, நேராக பண்ணாங்க. வேலையாட்களை கூப்பிட்றாங்கப்பா, அவர் சொல்வது போல செய்யுங்கள். 2 பேர் அவர் சொல்வது போல செய்யுங்கள். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்னை மரியாதை செய்யக்கூடியது எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர. ஏன்னா அவர் தான் வாழ்க்கை, நமக்கு எல்லாம் வாழ்க்கையாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர். அப்போ அவர் சொல்வது போல செய்யுங்கள் தான். நம்ம வாழ்க்கையேங்கிற ஒரு பெரிய படத்தில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா பயங்கர செலவு அதுதான் ஆகும். ஆனால் ஒரு படத்துக்கு முக்கியமான ஆள் யாரு? டைரக்டர் தான் முக்கியமான ஆள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னமோ ஹீரோயின் இருக்காங்களோ இல்லையே, நிறைய வில்லன் மட்டும் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில். அப்படிதானே? ஏகப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒன்று கவனிக்கிறது என்ன, அன்னை மரியாதை என்ன சொல்றாங்க, அவர் சொல்வது போல செய்யுங்கள். அதான் டைரக்டர் சொல்றது போல செஞ்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அதே டைரக்டர் ஒன்று படம்லாம் இயக்குனார் போது ஆதாம் ஏவாள் வச்சுலாம் இயக்குனார். போனிச்ச படம் ஒரு நாளாக ஓடிச்சு. அந்த படம் ஆதாம் ஏவாள் வச்சு ஊதிச்சு. உடனே அந்த படம் ஊதிச்சு. ஏன்? டைரக்டர் ஒன்று சொல்றாரு, டைரக்டர் சொல்ற மாதிரி செஞ்சாலும் யார் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்னு செய்யறது. அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு, அதை சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அன்னை மரியாதை என்ன சொல்றாங்க, அவர் சொல்வது போல செய்யுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொல்வது போல செய்யுங்கள். மிகப்பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. அப்போ அன்னை மரியாதையோட உடல் இருப்பு அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய பரிந்துரை, அந்த பரிந்துரையும் அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்வது போல செய்யுங்கள். செஞ்சாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாற்றம் பெறுகிறது. இரண்டாவது இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அப்ப எலிசபெத் அம்மா சந்திக்க போறாங்க. அது எங்க? மலைநாடு. அங்கேருந்து பயணம் செஞ்சாவே பஸ்லேயே பல மணி நேரம் ஆகும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கே பல மணி நேரம் ஆகும். அது ஒரு பெரிய குன்று. அப்ப இவங்க ஏற்கனவே என்ன ஆகுது, கர்ப்பமா இருக்கிறாங்க. கபிரியத்துல சொன்னதுக்கு அப்புறம் தான் வராங்க. அப்ப இவங்க வரும்பொழுது இவரை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் 2 குழந்தைகள் எலிசபெத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய அருளப்பர் உள்ள இருக்காரு. அதே மாதிரி ஏசு, அவங்க 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம், அங்க ஒரு சந்திப்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அன்னை மரியாதையுடைய உடனிறப்பு. ஒரு தேவையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல பரிந்துரை பண்றாங்க, ஒன்றும் செய்யல, இன்னொரு இடத்துல செய்யறதுக்காகவே வராங்க, கூட இருக்கிறாங்க. கூட இருந்து எல்லா வித செயல்களையும் அவளுக்காக செய்து கொடுத்துட்டு வராங்க. மூன்றாவது நம்ம பார்க்கறது கல்வாரி போகும்பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. அங்கே எதுவும் பண்ணல, ஆனால் உடல் இருக்கு, உடைய பிரசனம். அப்போ அம்மா கூட வராங்க அப்படின்னா ஒரு என்ன இருக்கு, நமக்கு ஒரு கையை ஒரு குழந்தைய பார்த்துட்டு தனியாக விளையாடி இருக்கும் போது விரட்டுங்க, பயந்துடும். இதே ஒரு அம்மா கையில் அப்பா கையில் இருக்கும்போது விரட்டி பாருங்க, அது கொண்டு வரும், அது இருக்கும். அப்படி ஒரு கோர்ஸ் வரும். நமக்குனே அவ்வளோ ஒரு பலம் வரும். ஒரு ஓடையை ஒரு காட்டில் ஒரு ஓடையை கடந்து போகணும். பயங்கரமான காட்டு வெள்ளம், மழை பெய்யுது, சரியான வெள்ளம். அந்த ஓடையை கடந்து போகணும். அப்போ அம்மாவும் பையனும் இருக்கிறாங்க. அந்த பையன் பயப்படுறான். பயப்படுறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் பயப்படாது, என் கை பிடிச்சிக்கா, நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படிங்கிறான். அப்போ அவன் கொஞ்சம் தூரம் கடந்து போகும் பொழுது அந்த பையன் என்ன சொல்கிறான், அம்மா இது ஒத்து வராது, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஆனால் நான் உன் கையை பிடிக்கல, நீ என் கையை பிடிச்சிக்க. ஏன்னா நான் என் கையை பிடிச்சிருந்தேன்னா ஒருவேளை அந்த சத்தத்தில் அல்லது அந்த வேகத்தில் ஒருவேளை நான் கையை விட்டுருவேன். ஆனால் நீ என் கையை பிடிச்சிக்கிட்டேன்னா நான் பத்திரமா சேர்றேன். இது மாதிரி தான் அன்னை மரியாதையுடைய கரத்தை நம்மையே ஒப்பு கொடுத்துருவோம். சில நேரத்தில் நம்மை கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் நம்ம ரெசிஸ்ட் பண்ண எல்லாம் இருந்தாலும் முடியும், நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒத்து வராது. அப்போ அன்னை மரியாதையுடைய இருப்பு, உடன் இருப்பு, ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து போகும்போது அந்த கடைசி நம்ம ஒவ்வொரு படத்துல சொல்லுடைய கிளைமேக்ஸும் போகுது. அப்போ அவ்வளோ பெரிய இதில் உடன் இருப்பு கடவுள் கூட அப்படியே அன்னை மரியாதை இயேசு கூட போறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அப்போ இறுதி வரை போறாங்க அன்னை மரியாதை. அப்போ அந்த 3 இதை நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல பரிந்துரை செய்யறாங்க, எலிசபெத் கூட இருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் இயேசு கூட பயணம் பண்றாங்க. அப்போ இது எல்லாமே உதவி. இன்னொன்று நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம செய்யறோம், நம்மலாம் கிறிஸ்தவர்கள், நம்ம கிறிஸ்து மாதிரி இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், எல்லாமே எதுக்காக பண்ணணும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 வகையாக எடுத்துக்கலாம். இந்த உதவலை 2 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று மார்டின் ஆஃப் டூர்ஸ் அப்படின்னா, புனித மார்டின் ஒருத்தர் இருக்கார், பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். அவர் மிகப்பெரிய போர் வீரர். அப்போ ஒரு முறை அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு அவர் இரவு நேரத்தில் ஒரு குதிரையில் இருக்கார். அப்போ ஊருக்குள்ள நுழையும் பொழுது அங்கே ஒரு ஏழை ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். பயங்கரமாக பனி கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க உடை எதுவுமே இல்லை, ஊரில் நடுங்கிட்டு இருக்கிறான். அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நடுங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலாடை எடுக்கிறார். மேலாடை எடுத்து அவர் 2ஆக கிழிச்சு, ஏன்னா அந்த மாதிரி
அரசவையில் இருக்கக்கூடியவங்க எல்லா பொருளையும் கொடுக்க முடியாது, அது ஒரு பகுதி தான் கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணுறாரு, ரெண்டா பிரித்து ஒரு பகுதியை அங்கே அவனை பூச்சி விட்டுட்டு மறுபகுதியை அவர் எடுத்துப்பார். அப்போ அவர் அன்று இரவு உறங்கும் பொழுது கனவு காண்றார். அந்த கனவுல எந்த ஒரு பகுதியை அந்த ஏழைக்கு நான் கொடுத்திருந்தாரோ அந்த பகுதியை ஆண்டவர் இயேசு போட்டிருக்கிற மாதிரி கனவு காண்றார். அப்போ நம்ம ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது யாருக்கு செய்யறோம்னா இயேசுக்கே செய்யும். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா இரண்டாம் வருகை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் என்ன நடக்குது, எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கிறார், ரெண்டு பகுதியா பிரிச்சுறார். அப்புறம் என்ன சொல்றாரு, நான் தாகமா இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். அப்ப நீங்கள் அனைவரும் என்னை காண வந்தீர்கள், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், என்னுடைய பசிக்கு உணவு கொடுத்தீர்கள். அப்ப அவன் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப நம்மளாம் இருந்தீங்க, நான் உங்களுக்கு உதவி செஞ்சோம். அவர் சொல்ற, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்ப நாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருடைய உதவியுமே நாம் அவர்களுக்கு செய்வதல்ல, மாறாக கடவுளுக்கே செய்கிறோம். இது ஒரு வகையான பார்வை. அப்ப இன்னொரு வகையான பார்வை என்ன, இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம் என்ன காலம், மழைக்காலம். திருவருகை காலத்துல இருக்கிறோம். இப்ப திருவருகை காலத்துல எதை நம்ம தியானிக்கிறோம், இயேசுனுடைய வருகையை நாம் தியானிக்கிறோம். நம்ம கிறிஸ்துமஸுக்கு நாம் தயார் பண்ணாலும் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக நாம எல்லாம் தயார் பண்றோம். இரண்டாம் வருகையில ஆண்டவரை சந்திக்க போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்கள்ல இறந்து போகக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம், ஒரு நாள் நாம் அவர்களை முகமாக பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து ஜெபிக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இறந்து மேல போகும் பொழுது ஆண்டவரை மட்டும் தரிசிப்பதல்ல, மாறாக நம்முடைய குடும்பத்தார் மட்டும் இருக்கிறதல்ல, யாராருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோமோ அவங்களும் நம்மளை வந்து அங்க நம்மளை வரவேற்கப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறத பார்க்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி விண்ணகத்துக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். அந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் கடைசியா நமக்காக நம்ம அங்க போகும் பொழுது நமக்காக பேசணும். அப்ப ஒன்று நாம் கடவுளுக்காகவே செய்கிறோம், இரண்டாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருமே சுத்தி எங்க வரும், நம்மகிட்ட வரும். அண்மையில இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு இலங்கை குடும்பத்தை ஒரு சந்திச்சேன். இலங்கையில போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து தப்பிச்சு அந்த அப்பா வச்சுப்போம், அவர் வந்து யூரோப்புக்கு வரார், ஐரோப்பாவுக்கு வராரு. அந்த வந்த இடம் வந்து சுவிஸுக்கு வந்து இறங்குறாரு. அப்ப இந்த மாதிரி அகதிகளாக வருவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்ப அவர் விட்டுட்டு வர்றது யாராரு அப்படின்னா அவருடைய மனைவியும் 3 பெண் பிள்ளைகள், 3 குட்டி குட்டியா பெண் பிள்ளைகளை விட்டுட்டு வராரு. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களால வர முடியும். இவர் மட்டும் தப்பிச்சு வராரு, 4 பேர் தப்பிச்சு வராரு. அப்ப அவர் இங்க அந்த நிறுவனத்துல இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இருக்காரு. யார் வந்து வேற ஒரு தமிழ்காரங்க வந்து கையெழுத்து போட்டு நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன் கையெழுத்து போட்டாதான் அவங்களால வெளியில வர முடியும். இவருக்கு அது யாருமே இல்லை, அங்கேயே இருக்கிறாரு, ஒருத்தருமே இல்லை. இதே மாதிரிதான் டிசம்பர் மாசம் தான் அங்க வந்து கிறிஸ்துமஸ் காலம். அந்த கிறிஸ்துமஸ் காலத்துல 3 பெண் பிள்ளைகள் அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா எல்லாரும் கிறிஸ்துமஸ் பூஜைக்கு போறாங்க. அந்த கிறிஸ்துமஸ் பூஜைக்கு போகும்பொழுது ஒரு ஏழை குடும்பம் தான். இந்த 3 பிள்ளைகள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு 50-50 ரூபா கொடுத்து, சரி நீங்க எதுனா செலவு பண்ணுங்க, இந்த ஆண்டு ஒரு நேரத்தில் அந்த அம்மா 3 பேருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து கிறிஸ்துமஸ் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பூசை முடிச்சு வெளியில வரும்பொழுது அங்கே ஒருவர் ஒரு கால் இல்லாம அங்க வந்து பிச்சை எடுத்துக்கிறார் வெளியில. இந்த 3 பெண் பிள்ளைகளும் கொடுத்த அந்த காசை 3 பேருமே சேர்த்து அந்த முடியாத ஒருவருக்கு கொடுக்குறாங்க. முடியாத ஒருவருக்கு அங்க கொடுக்குறாங்க. இவங்க அப்பா இங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு, யாருமே கையெழுத்து போட வரல, அவர்கிட்ட தனியா இருக்காரு. அப்ப அங்க உள்ளவங்களே கேட்கிறாங்க, உங்களுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வராதாங்க. அந்த ஒரு நேரத்தில் அவர் வராரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, இங்க யாராச்சும் தமிழ்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, உங்க சொந்தக்காரரா? இல்லை, சொந்தக்காரன் இல்லை, நாங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம், நாங்களே கொண்டாடினா நல்லா இருக்காது, யாருக்காச்சும் தேவையில் இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு அவரை வீட்டுக்கு எடுத்துக்கிறார். 3 பிள்ளைகள் இங்கே இல்லாத ஒருவருக்கு உதவி செய்து அந்த அவருடைய அப்பாவுக்கு உதவி வந்து சேரும்.
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நம் வாழ்வுக்கு மட்டும் திரும்பி வருவது அல்ல, மாறாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும். இன்னைக்கு நாம நல்லா சந்தோஷமா இந்த இடத்துல கடவுளை தொழுது கொண்டு எல்லாம் நல்லபடியா இருக்கிறோம் அப்படின்னா நாம செய்த புண்ணியங்கள் மட்டும் அல்ல, மாறாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் யாருக்கோ செய்த உதவி நமக்கு உதவியா வந்து சேர்ந்துட்டு, அப்ப நமக்கு பின்னாடி வருபவர்களுக்கு உதவி போய் சேரணும், அவர்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேரணும்னா நம்ம நிறைய செய்து வைக்கணும். நம்ம அவருக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவி வந்து சேரும். இதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது. எந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஒரு சண்டை போடுற ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பாஸ் வந்து திட்டிடுறாரு. அவர் திட்டத்துல கோவத்துல வர்றாரு. வீட்டுக்கு வந்தா கோவத்தை யார்கிட்ட கேட்பாரு? யார்கிட்ட காமிப்பாரு? கோவத்தை மனைவி கிட்ட காமிப்பாரு. மனைவி கோவத்தை யார்கிட்ட காமிப்பாங்க? பிள்ளைங்கிட்ட காமிப்பாங்க. பிள்ளைங்க யார்கிட்ட காமிப்பாங்க? அங்கே ஏதாச்சும் ஒரு குட்டி நாய் இருந்துச்சுன்னா அந்த குட்டி நாய் கிட்ட அடி விடுவோம். எதுக்குன்னே தெரியாது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஒரு எனர்ஜியை டக்கு நம்ம பாஸ் பண்றோம். இதே ஒருவர் எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா அந்த உதவியை நான் எப்பயாச்சும் திருப்பி அவருக்கு செஞ்சிருந்தா இருக்க உதவி, அதே போல இருக்கக்கூடிய பலருக்கு நான் உதவி செய்யணுங்கிறது நம்மகிட்ட தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி என்னுடைய தேவையில் இருக்கும்போது ஒருவர் எனக்கு உதவி செய்ய வந்தாலோ அதே போல நான் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கடக்கணும். இதுதான் அன்னை மரியாதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அன்னை மரியாதை உதவும் கரங்களுடைய முன்மாதிரி அன்னை மரியாதை என்றால் எங்கெங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உருவாக்கி கொடுத்தார். அந்த எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். நம்ம எதை நல்லது என்று நினைக்கின்றோமோ அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி போக அங்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நல்லதாக மாற்றம் பெறணும். அதான் ஆண்டவரே சொல்வார், கடுகளவு விசுவாசம் என்று நீ எதையாவது கேட்டா என்றால் அது உனக்கு நினைவாக கிடைக்கிறார். ஆனா அது ஒரு சந்தேகத்துல நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த விசுவாசம் இல்லை. அதனால அன்னை மரியாள் உதவும் கரங்களில் முன்மாதிரியாக நமக்கு இருக்கின்றார். அவர் எவ்வாறு உடல் இருப்பு காணாமல் திருமணத்தை சரி, எலிசபெத்துடைய சரி, ஆண்டவர் இயேசு சிலுவை சுமக்கும் பொழுது சரி, அங்கே இருந்து அவர்களுக்காக உதவி செய்தால் உடல் இருப்பு இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்வில் ஏகப்பட்ட வரங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா வரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த வரங்களை நமக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் அதை எவ்வாறு பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். உடனே பொருள் மட்டுமல்ல, நம்முடைய சக்தியாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய ஜெபமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பிறருக்காக. ஜெர்மனி நாட்டில் 2ஆம் உலகப் போர் வந்த பொழுது பயங்கரமான இழப்புகள் ஏற்பட்ட பொழுது அங்கே ஒரு கோயில் இடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கோயிலெல்லாம் முடிஞ்சது பிறகு அந்த கோயில் எல்லாத்தையும் சரி பண்ணி சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலெல்லாம் சரி பண்ணாங்க. அப்போ அந்த கோயில்களில் மிகப்பெரிய ஒரு சுருவம் இருந்துச்சு. ஆண்டவர் இயேசுவினுடைய மிகப்பெரிய ஒரு சுருவம். அப்போ அந்த சுருவத்தையும் சரி செய்கிறாங்க. எல்லாத்தையும் சரி செஞ்சாலும் அந்த கரங்களை வந்து அவங்களால சரி செய்ய முடியும். அப்போ அந்த கரங்களை சரி செய்யாமல் அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதை சரி செய்ய வேணாம், அதை அப்படியே விட்டுலாம்னு சொல்லிட்டு கீழே ஒரே ஒரு வரி எழுதி வச்சுருந்தாங்க, நீங்களே என் கரங்கள். ஆண்டவர் இயேசு கரங்கள் இல்லாமல் இருக்கிறார். அந்த கீழே இருக்கின்றது நீங்களே என் கரங்கள். நற்செய்தியை நாம் உள்வாங்கும் பொழுது நாமே நற்செய்தியாக மாற்றம் பெற வேண்டும். நாமே உதவும் கரங்களாக மாற்றம் பெற வேண்டும். அன்னை மரியாதையின் பரிந்துரையை நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாதைய உதவும் கரத்தில் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நமக்காக பரிந்துரை செய்து நாம் அனைவரும் உதவும் கரங்களாக மாற்றம் பெறுவோம். ஆமென். அன்னை மரியாதையுடைய பரிந்துரை ஏற்று ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இப்போது நம்முடைய தேவைகளுக்காக அன்னையுடைய பரிந்துரையை நம்மையை நாம் ஒப்புக் கொடுத்து நம்முடைய விண்ணக தந்தையிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் அனைவரும் பாட வேண்டிய பரிந்துரை பாடல். பேரன்பின் தெய்வமே எம் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்பின்
இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் வழியாக நிற்கும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவற சகோதரர்களும் நல்ல உடல் உள்ள சுகம் தர வேண்டுமாயும், திருச்சபைக்கு எதிரான இயக்கத்திலிருந்து திருச்சபையை காப்பாற்ற வேண்டுமென்று தாய்மறி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. வீட்டிலும் மருத்துவமனையிலும் பல்வேறு கொடிய நோயினால் வாடுவோர் சுகம் பெற வேண்டி மன்றாடுகின்றார்கள். கொரோனா தொற்றிலும் புதிதாக தோன்றியுள்ள ஒமேக்ரான் தொற்றிலிருந்தும் மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும், மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவரை நீரே நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமாயும் தாய்மறி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் என்ன தந்தை செய்வார் என்று ஆண்டவரே நீரே எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதோ உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எழுதிய எல்லா மன்றாட்டுகளை நேரெடுத்து பார்த்து எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தந்தட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Darling,
தந்தையாக இறைவன் கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வளிக்கும் இறைவா, இந்த அப்பத்தோடு ரசத்தோடு எங்களையே உமக்கு காணிக்கையாக தருகின்றோம். எங்களுடைய வாழ்வு மாறுபட்டு உறவும் கரங்களால் உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வணங்க நாடி நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியில் அளித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றுக்குள்ள ஆற்றல்களும் சேனாபீன்களும் ஒன்று கூடி அர்ப்பணித்து கொண்டாடுகின்றனர். அவர்கள் கூடி எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையான தூக்கம் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயன்றிருக்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை வாழ்வான். அவர் பாடுபட வந்து தம்மை கையெழுத்து
எடுத்ததோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் ஊழியராக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் ஊழியராவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருக்கு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் இருக்கும் மத்தியில் அவையை இணைந்தவரிடம் தந்தை பிரான்சிஸ் ராமசாமி எல்லா நன்மைகளோடும் மத்தியில் அவை அன்பின் செய்தவரும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரும் இறக்கத்துடன் நினைக்கூர்ந்து உமது திருந்தூரில் உயிர்த்தெழும் எங்கள் அலுவலில் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணியத்தான புனித மரியா, அவரை கவர்ன புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு தோன்றவர்களாய் இருந்தவர்களாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்குபடும் தகுதி பெற்று உன் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ச்சியும் வரமுள்ள மன்றடைகிறோம். இவர் மரியாத இவரும் இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை
பார்க்கிறதா என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நம் அனைவரும் ஒரே பிள்ளைகளாய் ஒரே நம்பிக்கையாய் இணைக்க பெற்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி கொண்டாடுவோம். விதுவெளி விஜயந்த தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவிட நல்லதை நன்றாடுகிறோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே. ஆண்டவர் அமைதி இவரோடு என்று இருப்பதாக. ஆண்டவர் அமைதி ஒருவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமதி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்று அன்னையின் வழிமுறையை ஏற்று தண்ணீரை காசமாக மாற்றினார்கள். இந்த ஆண்டவருக்கு விருதுக்கு அழைக்க பெற்று நம் அனைவரும் பேர் பெற்றோம். எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, புனித அமல அன்னையினுடைய பிள்ளைகளே, இன்றைய நவநாளை தலைமையேற்று திருப்பணியை ஒப்புக் கொடுத்து நமக்காக ஜெபித்து நல்லதொரு மறைவுரையை வழங்கியவர் அருட்தந்தை பிரபு ராஜ்குமார் அவர்கள். அவருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கிக் கொள்வோம். தந்தையும் நானும் நெருங்கிய நண்பர்கள், ஒன்றாக படித்தோம், பிரான்ஸ் தேசத்திலே ஒன்றாக பணி செய்தோம் 9 ஆண்டுகள் அவரோடு இணைந்து. எனவே இந்த நன்னாளிலே விடுமுறைக்கு வந்த நேரத்திலே குடும்பத்தோடு இருக்க ஆசைப்படுவார்கள். விடுமுறைனாக்க அந்த தருணத்தில் எங்கள் பங்கு மக்களுக்கு ஒரு பூசை கொடுத்து ஒரு மறைவுரை வைங்க அப்படின்னு சொன்னோடனே வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தந்தையுடைய பணி சிறக்கவும் அவருடைய உடல்நலத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்போது தந்தையுடைய கௌரவிக்கும் விதமாக அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேலும் இந்த நன்னாளை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சிறப்பிப்போர் புனித லூர்து அன்னை அன்பியம் பொது நிலையினர் பிரான்சிஸ்கன் இயக்கம் மற்றும் அமலாசன துறவியர் இவர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கிக் கொள்வோம். இறைவன் தாமை தொடர்ந்து இவருடைய ஆசிரியருக்கு வேண்டி இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஒரு பையன் அப்படிதான் தன்னுடைய அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்காம நான் சினிமா படம் எடுக்கிற துறைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதில் படிக்கலாம். படிச்சுட்டு வேலை கிடைக்கல. அதனால அங்குள்ள ஒரு டைரக்டர் போயிட்டு எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். உடனே அந்த டைரக்டர் சொன்னார், பாம்பு ஒன்றா படம் எடுக்குது, போய் அங்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னாரு. உதவி என்று சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவு வருகிறது? எத்தகைய உதவியாக இருக்கும்? 19 ரூபாய்க்கு பாக்கெட்டு ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டா அது பேர் உதவியா? ஆமாம், அது உதவி தான். ஆனால் சில சமயங்களே நாம் யாருக்கு உதவி செய்கிறோம்? உண்மையிலேயே அவருக்கு அந்த உதவி தேவைப்படுகிறதா என்பதை உணர்ந்தவர்களாய் உதவி செய்ய வேண்டும். உதாரணமாக இன்று ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருத்தர் வந்தார், டயாலிசிஸ் போனோம் சாமி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார். சரி சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்தேன். உடனே இன்னொரு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க முடியாது. நிறைய மக்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்க முடியும். ஒரு நாள் ஃபஸ்ட்டாக அதை நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பிச்சைக்கார ட்ரெஸ்ஸோட வந்து நின்றுட்டு அழுகுறாரு, நான் சாப்பிட்ட 2 நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுக்குறேன். உடனே பக்கத்தில் உள்ள கடைக்காரன் பார்த்து என்னை கேட்குறான், தம்பி நீ புதுசா அப்படின்னு. அவங்க அப்படின்னா ஒரு கோட்டரை கொடுத்துட்டு பத்தியா, அவன் கோட்டருக்காக அலையாத பையன் அப்படின்னா அது வேஸ்ட். அந்த உதவி அது அவன் குடும்பத்துக்கு போய் சேருது. ஒரு 4 பேர் வயராக உணவு உணவு போறாங்க அப்படின்னா சந்தோஷம். ஆனால் அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய உதவிக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட நிறைய இருக்கும், ஆனால் உதவி செய்கின்ற மனப்பான்மை பக்குவம் இருக்காது. ஆனால் ஒரு சில ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் அந்த விதவை தாய் போன்று ஏதாவது கொடுக்கணும், இருப்பதை கொடுக்கணும் அப்படின்னு நல்ல சிந்தனைகள் இருக்கும். நாம் எத்தகைய குணநலன்களை பண்புகளை அன்னைவரிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் செல்ல முயல்வோம். அதனுடைய நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முற்படுவோம். நாளை மாலை சிறப்பு மாலை ஜபமும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும், பிறகு ஆடம்பர தேர்ப்பவனை வெளியே செல்வதற்கு நமக்கு உத்தரவு கிடைத்திருக்கிறது. எனவே ஆலய வளாகத்திலிருந்து மாம்பழச்சாலை செங்கல் வரை சென்று மீண்டும் ஆலய வளாகத்துக்கு வந்து இறுதியாக கருத்துணை ஆசையுடன் நாம் முடிவு செய்வோம். எனவே இத்தகைய வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கும் நம்முடைய அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு நம்மளையும் செய்கிறாரே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா அனைத்து காரணம் இவர்கள் தான். நாம் எல்லாம் யார்? ஒரு கருவி, அவ்வளவுதான். எனவே எல்லா புகழும் மகிமையும் மாற்றியும் அவர்களுக்கே உரித்தான ஒன்று. எனவே நாளை அடைவருகின்ற வழிபாட்டில் அனைத்து இறை மக்களுமாக கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரியர் மட்டுமல்ல, இந்த வசிக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர
நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எனவே அனைத்து இறைவர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுதி நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் இறைவா, அன்னையின் பரிந்துரையில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்முடைய வாழ்வதன் வார்த்தையை தியானிக்கவும் உம்முடைய திருமகனுடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். உணவாக இடம்பெற்ற நாங்கள் தன்னையினுடைய அரவணைப்பில் உதவும் கரங்களாய் மாற்றம் பெறவும் நீர் எங்களை அன்பு செய்வது போல இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழும் எங்களுக்கு தேவையான ஆசிரை தொடர்ந்து எங்களுக்கு தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.